என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்ல. சூப்பர் பியூட்டி. என்ன தொர்ராஜ் வேணே இங்க நான் சொல்றேன் கேளுமா. நான் லவ் மூட்ல இருக்கேன். உன் பேச்ச குறை. நான் சொல்றேன் கொஞ்சம். ஹாய் தங்கச்சி. ஹாய் கிஸ் மீ. ஐ கிஸ் ஐ ரேப்பி. ஐ லவ் யூ. ஐ டு மீ. நான் சொல்றேன் கொஞ்சம் கேளு. நாங்க லூசா நீ லூசா? நான் லூஸ் இல்ல, தெளிவான புள்ள. தெளிவான இப்ப இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நான் உனக்கு தங்கச்சி. ஆமா. ஒரு அண்ணன் கிட்ட தங்கச்சி இத பேசக்கூடாது. கூடாது. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. எப்படியாச்சும் நம்ம அப்பா அம்மா கூட்டிட்டு போய் இவரையே எனக்கு வருங்கால புருஷன். அது 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 சரி. ஏய் மாண்டே போனது விட அப்புறம் நானும் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைய மடக்கிருச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவன் கத்துறேன்னா அது என் தங்கச்சி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உன் தங்கச்சி மச்சான். யார் மச்சான்? உன் தங்கச்சி விழுந்துருச்சு மச்சான். மைக் எடுத்து மண்டே போனது விட யாருக்கு மச்சான்? உன் தங்கச்சி விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஆணழக நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு முகத்தை பார்த்தல. இவர் அநேகமா ஷாருக் கான் தமிழ்ல இருப்பாரோ. உன்னை பிடிச்சி பாலும் கிணத்துல தள்ளலாம் தள்ளுவே அவர் கட்டி கொடுக்க மாட்டேன். ஏண்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு மச்சான். நீ இவ்வளவு நேரம் பேசினியா வரட்டும். ஐயா ஆர்பி அறிகிற ஞாபகப்படுத்தாத. அந்த ஆளை பேசினா எனக்கு மூஞ்சி கடுக்கு புடுக்குன்னு ஆயிரும், இதெல்லாம் எரியும். ஆனா இவரை பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. இப்பதான் நான் லூசா நீ லூசான்னு தெரியல. நீங்க குடும்பமே லூஸ் தானடா. ஆயா டேய் நீ இவ்வளவு நேரம் பேசினேல அரியர். ஐயோ அந்த ஆளை ஞாபகப்படுத்தாத. இங்க என்ன பேச விடு கொன்னே விடுவேன். அந்த அரியர் அவர்தான். என்னது? அந்த ஈர வெங்காயம் நான் தான். மோஷன் போயிட்டா குண்டிய கழுவிட்டா போ. அது இல்ல லூஸ் மோஷனா அப்படின்னா ஒரு குடம்புல தேவைப்படும். ஐயோ மோசம் போயிட்டேன் தர்ராஜனே. என்ன காரணம்? கோழி சாப்பிட்டியா? ஐயோ நீங்க தான் ஆர்பி அறிகிறீங்க. நண்டு சாப்பிட்டியா? என்னங்க நீங்க தான் அறியறீங்க. நான் தான் அறியறேன். என்னங்க நான் உங்களை முன்னையும் பின்னையும் பார்த்தது இல்ல. இல்ல இப்ப பாத்துக்க. அதனால நான் உங்களை அவனே இவனேன்னு பேசியிருப்பேன். நீங்க மத்த டான்ஸ்கார பிள்ளை நிக்க வச்சு செய்வீங்களா? நான் இப்ப யாரையும் செய்யறதுல சும்மா சிவாரமான்னு கிடக்கேன். இல்லங்க உங்ககிட்ட அவ்வளவு திறமை இருக்கா? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? அட ஏன் வெண்ணே மண்ண மன்னிச்சுட்டே விட்டு தொலைடி. இப்படி மன்னிப்பு கேட்டு யாரையும் பார்க்கலடி. ஐயப்பா தர்ராஜனே நானு இவரை பார்த்தது இல்லையா? என்னை மேடையில அசிங்கப்படுத்த மாட்டீங்களே? அட ஒண்ணும் படுத்தல. என்னைய காட்டி கொடுத்துற மாட்டீங்களே? நான் காட்டி கொடுக்கல, கூட்டி கொடுக்கல. என்ன பாட தெரியாத, ஆட தெரியாத, நடிக்க தெரியாத காமிச்சு கொடுத்துற மாட்டீங்க. என்னடா வாய்ஸ் மாறுது? ஏய் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கா, நாடக உலகத்தை விட்டே போயிருவேன். தெரியுமில, இவ்வளவு நேரம் நான் மன்னிப்பு கேட்டது மாதிரி செஞ்சதெல்லாம் ஒரு நடிப்பு. அவ்வளவு நடிப்பா? நடிப்பு தான். சண்டாளி. ஆரம்பத்தில் நடிக்கத்தான் வந்தேன் கோபால். ஆனால் முழுமையாக உங்கள் இதை பார்க்க பார்க்க நான் என்னையே தோர்த்து விட்டேன். முழுமையா பாத்தியாலதா? அது முழுமையா பார்த்திருந்தா ஐயோ ஒண்ணுக்கும் ஆகாது என்று தெரிந்தும் மொகர போய் கண்ணாடியில பாரு. பேச்சப்பழு கை நீட்ற பொம்பளை கை நீட்ற. ஏய் போய்யா ஆள் போய் நீ எல்லாம் ஒரு ஆள் என்னப்பா பொம்பளை அடக்க உடக்கமா நடந்துக்க. இல்லன்னா என்ன பண்ணுவா? நீ வந்து என்ன ஒரு ஆம்பளைய நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு தள்ளுற. நீ நல்ல ஆம்பளையா நெஞ்சில கைய வை. கைய வையா. வையா கைய. யாரு? வையே. நான் டீசன்ட்டானே. நான் பொம்பளை லோக்கல் தான். கைய வை நெஞ்சில. வேண்டா போ. அப்பா என்ன? போய் பொம்பளை புள்ள நெஞ்சில கை வச்சு தள்ள தானே. நான் அவளை நெஞ்சில கைய வச்சு தள்ள நீ ஓசுல புழு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மை சன். ஐ எம் வெரி டீசன்ட் மேன். நான் கையை வச்சு தள்ளிடுவேன். என் பங்காளி உரம் சிரிச்சிருவாங்க. என்னன்னு? ஆனால் என் தாய்க்குள்ள உட்காந்துருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தை, தம்பி அவன் தான் ஒரு லூசு பிடிச்சவன், இப்படி செய்யறா, நீ இப்படி திருப்பி செய்யலாமையா அப்படின்னு ஒரு வார்த்தை அதுக்கு கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் மருந்தை குடிச்சிட்டு செத்துருவேன். நான் குருண மருந்தை கொடுத்து உன்னை காப்பாத்திடுவேன். நீ கொல்லத்தாண்டி பாக்குறேன். ஆமா மரியாதை நடந்துக்க. பொம்பளை கையை நீட்டி பேசாத. நீட்டி பேசாத. கை நீட்டி பேசாத என்கிட்ட. அப்புறம் எப்படியா பேசுவாங்க? ரொம்ப அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ற. நீ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி என்கிட்ட ஆக்ஷன் கொடுக்காத. ஆட்டம் பாட்டம்லாம் இங்கே செல்லாது. ஓ ஆட்டம் பாட்டம் என்கிட்ட செல்லாது. சரி பொம்பளை ஆட்டம் பாட்டம்லாம் ஆம்பளைட்ட அடங்கித்தான் போகணும். உங்க ஆட்டம்
பாட்ட முறை எங்க தெரியுமா முடியும்? 4 செவுத்து பெட்ரூம்குள்ள முடிஞ்சிச்சு. அந்த கடமை தான் அங்க உங்களுக்கு கால்ல விழுந்து கொடுத்த மாதிரி உங்களுக்கு. இந்த பார், ஒரு பொம்பளை ஒரு சபையில சபை அடக்கம் சபை மரியாதை தெரிஞ்சு நடந்துக்க. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும், முதல்ல பழைக்க. உனக்கு கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்ல. ஏய்! வேண்டாம், வேண்டாம். வேற மாதிரி ஆயிக்கிறேன். நீ செய், நீ எந்தெந்த டிசைன்ல செய்யணும்னு ஆசைப்படுற செய். ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. பேசியா? எனக்கு டபுள் மீனிங் பேசுறது எனக்கு பிடிக்காது. ஓவரா பேசலங்க, செய்ய சொல்லுதுங்க. நான் வந்து ரொம்ப நாகரிகமானவன். நான் அநாகரிகமான புள்ள, பேசு. ஐயா, நீ அப்படின்னா அதுக்கு நான் அப்படி கிடையாது. பேசியா? நான் ஒழுக்கமா தான் போவேன். நானும் அதுக்கு தான் கூப்பிடுறேன். எதுக்கு ஒழுக்கம்? ஐயா அதே மன இது நீ தாண்டா லாய்க்கு, நீ கூட்டு போடா. நமக்கு லாய்க்கு போடாதா. ஐயா, நான் டீசெண்டா உள்ளவன், என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நான் ஒரு அளவுக்கு மேல பொறுமையை இழந்துருவேன். அப்புறம் நான் இறங்கிட்டேன்னா உன்னை காட்டுல உன்னா நம்பர் லோக்கல் ஆயிருவேன். இறங்கு, இறங்கியா? ஏய் இறங்கு. ஏய், நான் கொட்டை மேல இறங்க. வேற பொம்பளை இப்படி வாய் அடிக்காத. நீ ஆம்பளை இப்படி வாய் பேசாத. இப்படி வாய் பேசினா அது அட்டை தருத்துறான். நீ இப்படி பேசினா திருந்தவே மாட்ட. ஆம்பளை பேசினா அது சரித்துறான். பெண்கள் பேசினா அது சகாப்தம். ஒன்னு தெரியும், இப்படி பேசுறீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ எல்லாம் இப்படி பேசுறீன்னா போன அன்னைக்கே மாமியாக்காரி போடா, புது மருமகனாவது போடலாங்க, மருமகனாவது வா. எங்களுக்கு சொல்றாங்க, நீ தான் புகுந்த வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்ப என்ன எதுக்கு சொல்ற? நானா போன அன்னைக்கே மாமியாரை விரட்டிடுவேன். சூப்பர் ஃபேமிலி டாடே, நல்லா வளர்த்துருக்காங்கடா. குடும்ப குத்து வளர்க்கடாவ முகர போற அன்னைக்கே மாமியாரை விரட்டுவாளா? இந்த வார் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. ஒரு ஆண்மகனோட ஒரு பெண்மகள் போட்டி போட்டு ஜெயிச்சதா இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது. ஜெயிப்போம், அதுலயும் ஆர்பி ஹரிஹரன்ட்ட போட்டி போட்டு விஜி தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. அசிங்கப்பட்டுருவ, நீ அவமானப்பட்டுருவ. எனக்கு சொல்றியா? உன்னையே தான் சொல்றேன். பாத்துக்கலாமா? பாப்போம், மோதி பாப்போம். பாடு மோது. ரைட்ரா தரு. நீ என்னை ஜெயிச்சிட்டீன்னா இந்த மேடையில சொல்றேன், சரி என்னை நீ ஜெயிச்சிட்டன்னா என்ன பண்ணோம்? இங்க பாரு, இதே மேடையில தூக்கு போட்டு முதல்ல தொர்ராஜி தொங்குவேன். ஏய், எதுக்கு எங்க அண்ணனை தொங்க சொல்ற? அவன் காலை பிடிச்சு நான் தொங்குவேன். அதானே நாட்ட புடிக்குற மாதிரி கேளுங்க. ஒரு ஆம்பளை கொறனா ஒரு ஆம்பளை வர மாட்டியா? நீங்க 2 பேரும் தொங்குங்க, உங்க இத புடிச்சிட்டு நான் தொங்குறேன். ஏமாந்து போவ. 2 பக்கம் மிச்சம். ஏமாது. எங்க அண்ணனும் அப்படி. ஏய், அப்படி இல்ல. ஒண்ணே அதுல எல்லாம் வெயிட்டான கைதான் முதல்ல. சரி, இப்ப அவனும் என்னை மாட்டான். அதெல்லாம் போனது போச்சு. நீ பேசினதுக்கு பிரச்சனை. உனக்கு ஒன்று சொல்றேன், என்னை ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டீல, முடிவு பண்ணுவேன். மோதி பாத்துக்குறோம். அவனும் அக்கணும் இல்லைன்னா பொக்கணும். பொத்துட்டு போங்கிறேன். நான் நினைச்சா நான் செய்யணும், மறுப்பு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். மாட்டில சொல்ல மாட்டேன். ரைட். சரி, ஒரே செகண்ட் போதும். இந்த பேண்ட் செகண்ட் எல்லாம் சட்டை கட்ட டவுசர் எல்லாத்தையும் கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி இந்த ஊரை 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். உன்னால முடிஞ்சா இதை பூரா கலட்டிட்டு, உனக்கு துண்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, டிச்சிட்டு தெரியா? சரி, ஒரு சால்வை தர்றேன். சரி, அதை மட்டும் கோமணம் கட்டி 16 ரவுண்டு மட்டும் நீ அடிச்சு வா. நீ சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஏய் போய்யா முதல்ல. இதெல்லாம் மத்த பிள்ளைகிட்ட பேசு. எப்படி ஒத்த கோமணம் நீங்க 36 ரவுண்டு அடிப்பீங்க. எஸ் எஸ். நீ என்ன எனக்கு சால்வை தர? ஒரு பிட்டு துணி இல்லாம பிறந்த மேனியா அம்மனை குண்டியா இந்த ஊரை 300 ரவுண்டு நான் அடிப்பேன். அதுக்கு நான் வந்து தீப்பந்தம் புடிச்சிட்டு போவேன். ஏய், அதுக்கு நீ தீப்பந்தம் முடிச்சு நான் முன்னாடி போவேன், பின்னாடி தீப்பந்தம் புடிச்சிட்டு வருவாடா. ஏண்டா அவன் கருப்புசாமி ஆட ஆடி போறான். ஏண்டா மொட்டைக்குண்டியா மாமியா போறோம்ன்றா, அவன் மருமைக்கு முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சிட்டு போறோம்ன்றியா? அப்ப பெட்டிக்காரங்க நீங்க என்ன? எப்பா தீப்பந்தம் பிடிக்காத, பாதுகாப்பு. வச்சு கொளுத்தி விட்டு போங்கங்கற. தீப்பந்தம் வேணாம்டா. மைசூர் காட்ட சொல்லி ஒரு ஜெனரேட்டர் வண்டியில கட்டி ஒரு 1000 வாட்ஸ் பாக்ஸ் லைட்டை கட்டி பளிச்சுன்னு தெரியும். கீழ உட்கார்ந்து பிடிச்சிட்டே போடா. நல்ல மருமக நல்ல மாமியா. ஒரு பொம்பளை கூச்ச நாச்சம் இல்லாம மொட்டைக்குண்டியா எதுக்கு கூச்சப்படணும்? அது வாங்கிட்ட கூச்ச பண்ணுமா? நீ என்ன சொன்ன? அம்மனமா வரணும்னு சொன்ன. நீ என்ன எனக்கு 36 ரவுண்டு, நான் 300 ரவுண்டு வரேன். நிப்பாடு. ஐயா, ஏய் இத பின்னாடி அவுத்துடுப்பா. நீ உடனே எப்ப பண்ணிட்டு நீ ஜென்மம் தானா? நீ இந்த ஜென்மத்தோட என்னைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே ஜென்மம் போச்சு. எந்த ஜென்மம் தெரியல. பேசியா வாய் வசனம். நானே கோமணம் கட்டி போறேன்றேன், நீ பொம்பளை மொட்டைக்குண்டியா போறேன்ற. எங்க உங்க அண்ணன் எங்க? பாப்பா சுந்தரமூர்த்தி, நீ தான் அந்த அம்மாளுக்கு அண்ணனாடா? இல்ல மீசை வேற முறுக்கிக்கிற வெக்க மசர் இல்லாம சிரிக்காத. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. உன் தங்கச்சி மொட்டைக்குண்டியா போறோம்டாடா. உனக்கு என்ன உள்ள வேர்க்கிற எனக்கு தானே தெரியும்.
போட்டின்னு வந்துட்டா விட மாட்டியா? என்ன அவனே தங்கச்சி பாவடி அவுப்பேன் போல இருக்க. குடும்பமே அம்மனா வருவோம். குடும்பமே. எங்க அண்ணனும் நானும் அம்மனமா போவோம். என்ன குடும்பமே அம்மனமா போறீங்களா? ஏங்க போட்டியில இந்த ஊர்ல திருவிழாவை முடிக்க மாட்டாங்க போல இருக்க. ஆனா புல்லு 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 புல்லுன்னு வரும். ஊர்ல கௌரவமான குடும்பம். சூப்பர் குடும்பம்டா. மொட்டைக்குட்டி குடும்பமாடா நீங்க. இந்த பாரு நான் உனக்கு ஒன்று சொல்றேன் சொல்லு கேளு. சொல்லு சொல்லு. தமிழ்நாட்டுக்குன்னு சில பண்பாடுகள் கலாச்சாரம் இருக்கட்டும். இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க. நீ இந்த நாட்டு பிள்ளையா வெளிநாட்டு பிள்ளையா எனக்கு தெரியும். ஏய், தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டு பொண்ணு, ஒரிஜினல் தமிழச்சி. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் இந்த மாதிரி சின்ன பையன் சரி. ரோட்ல அப்படி நடந்து வந்தான்னா ஆ. 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தானா ஆம்பளை பையன் வரான்னு காலை அப்படி மடக்கணும். ஓ, அதுதான் நம்ம நாட்டினுடைய பண்பாடு. சரி. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றேன் அவனுக்கு இருக்கு மரியாதைன்னு காலை நீட்டினான்னா ஆ, அவனுக்கு பின்னாடி திமிரு வச்சு போச்சுன்னா எனக்கு அந்த திமிரு நிறையவே இருக்கு, பாக்குறியா? சொல்றத கேட்க மாட்டாங்களா? அடங்கா புடாரி. இந்த பார் சொல்ல கேளு. பேசு. நான் கேட்க நீ தமிழ்நாடு பிள்ளையாண்டா? ஆமா. இந்த நாட்டுடைய கலாச்சாரம் தெரியுமா? கலாச்சாரம் மிகுந்த பெண்மணி நான் தான். மொட்டை குண்டியா போறதா உங்க கலாச்சாரமா? ஆமா, மழை வரதுக்காக போய் தானே ஆகணும். சீ, கருமம்டா கருமம்டா. நான் கேட்கறது மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. நான் டக்குன்னு பதில் சொல்லுவேன். வயசுக்கு வண்டியா? வந்துட்டேன். என்னடா கொஞ்சம் கூட கூச்சமா எப்ப புடுக்க. கூசுது? ஏய் ஒரு பேச்சுக்கு அது சி என்னைய ஒரு ஆம்பளை அப்படி கேட்கறேன் அப்படி சொல்லக்கூடாதா? ஏன் சொல்ல மாட்டேன்? வந்துட்டேன், வயசுக்கு வந்துட்டேன். வந்துட்டேன் வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டேன். போட்டியா? போட்டேன் போட்டேன். அப்படியா சொல்லு மோர கடை பாரு. சரி வந்துட்டு தொலைச்சிட்டேன் விடு. ஆ. குச்சி கட்டினாங்களா? அன்னைக்கே கட்டிட்டாங்க. உள்ள விட்டாங்களா? அப்பயே விட்டுட்டாங்க. எப்படா வருவேன்னு பாத்துருப்பாங்க. என்னடி உள்ள விட்டாங்க? நீங்க என்னத்த கேட்டீங்க? குடிச்சுக்குள்ள விட்டாங்க. அததான் நானும் சொல்றேன், குடிசைக்குள்ள போட்டாங்க. சரி ஜாமான் போட்டாங்களா? ஓ, எப்பன்னு இருந்திருக்காங்க. போட்டாங்க பாரு ஜாமா. ஏய் என்ன ஜாமான்? அண்டா குண்டா தாம்பாளம் விளக்கு எல்லாம். பித்தளை ஜாமான், சில்வர் ஜாமான். சரி உனக்கு ஒரு சொல்றேன், சீரு ஜாமான சொல்லல. வேற என்ன ஜாமா? இல்ல ஏதாவது வசதி இருக்கவனோ இல்லாதவனோ யாரா இருந்தாலும் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துட்டா குடிசைக்குள்ள வாசல்ல 3 ஜாமான் போடுவான். போட்டாங்க போட்டாங்க. என்ன ஜாமான் தெரியுமா? என்ன ஜாமா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஆமா, ஒரு கற்கருவா. ஆமாமா. இது 3 ஏன் போடுறேன்? அது கன்னி பெண்களை பேய் பிசாசு வந்து புடிச்சிருமா. இத பார்த்தா அதுங்க பயந்து புரு 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 ஓடி போயிரும். இது கன்னி பொண்ணா பார்த்து தேடுமா பேய்? முகர கட்டிப்பார். நான் கேட்குறேன் 30 நாளைக்கு உங்களை வீட்டுக்குள்ள விடாம வெளியே ஒதுக்கி வைக்கிறாங்க. அது 30 நாளைக்கு கண்ணி தீட்டு கண்ணு போயிருன்னு சொல்லுவாங்க. கண்ணி தீட்டும்ல நல்ல வாயில வந்துடுறாங்க. என்னதுங்க முதல்ல தீட்டுன்னா என்ன? அதெல்லாம் எடுத்து காட்ட முடியுமா? தீட்டுங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு? தீட்டுன்னா வயசுக்கு வந்துட்டா தீட்டு, இறந்து போயிட்டா தீட்டு. என்னடா செத்தா தீட்டு, சிறச்சா தீட்டு, இது என்னடா தீட்டாடா? என்னடா தீட்டு? தொட்டா செத்து போயிருவோமா? அது அல்ல. தீட்டுங்கிற வார்த்தை யாருக்கு சொன்னான்னு தெரியுமா? யாருக்கு? உனக்கு இல்ல, வேற யாருக்கு? நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கட்டிக்க போறான்ல முறக்காரன் மாமே மச்சான். ஐயோ 4-5 பேர் இருக்காங்க திடகாத்திரமா. அவங்களுக்கு சொன்ன வார்த்தை அது. என்னன்னு? டேய் உங்க அக்கா மக பெரிய பிள்ளை ஆயிட்டா தீட்டு. எத சொன்னா புரிஞ்சுக்கிறேன்னா? சரி சரி. அடியே உன்னை கட்டிக்க போறவன் அடியே அங்க இருக்காண்டி. டேய் பிள்ளை பெருசாயிருச்சு தீட்டு தீட்டு. உன் புத்திய தீட்டு. ஓ, இதுக்கப்புறம் நீ எப்படி அவளை வச்சு குடும்பம் நடத்த போற, பணம் சேர்க்க போற, நகை சேர்க்க போற, குடும்பத்தை எப்படி செம்மையா நடத்த போறங்கிற உன் புத்திய தீட்டுறான்னா. நீங்க அதை விட்டு தொட்டா தீட்டுக்கிறீங்க. சரி நான் கேட்கிறேன், செத்த வீட்டுக்கு போறோம். ஆமா, செத்த வீட்டுக்கு போகும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுன்னு. ஏய், அதுவே போனோம். போனத்தை கோயிலுக்கு போவே தான் விபூதி பூசிட்டு வருவோம். போனத்தை பார்க்கல நம்ம விபூதி பூசலாமா? என்னையா அது? அதுதான் தீட்டு. அது தீட்டா? ஆமா. சரி செத்த வீட்டுக்கு போனா விபூதி வைக்க கூடாது தீட்டு. போனத்துக்கு இத்தந்தண்டி பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களே, இப்ப அது தீட்டு இல்லையா? அவ்வளவு பெரிய பட்டை. என்னடா யாயா நான் கேட்டா அது பைத்தியக்காரன். உங்களை சொல்லுவாங்களா? அது வரல. அது எதுக்காக நெத்தியில விபூதி வைக்க கூடாதுன்னா சோகமான இடம், துக்க காரியம். சரி, அலங்காரம் பண்ணிட்டு போனா ஒரு மாதிரியா தெரியுமேங்கிறதுக்காக நம்ம எளிமைப்படுத்தி காட்டிக்கிறதுக்காகத்தான் அப்படி போனானே தவிர அது தீட்டுமில்ல பூட்டுமில்ல. இந்த ஜாமா ஏன் போடுறேன்? அந்த ஜாமாதாயா இரும்பு. இரும்ப பார்த்தா பேய் பிசாஸ் பாயிண்ட் போயிரும். அதுக்காகத்தான். இரும்பு இல்ல, அது விளக்க மாதிரி இரும்பா. அருவா இரும்பு இல்ல, உலக்க இரும்பு இல்ல, விளக்க மாதிரி இரும்பு இல்ல. ஆனா என்ன தெரியுமா, ஒருத்தங்களை பார்த்து உன்னை விளக்க மாத்திலே அடிப்பண்ணா எவ்வளவு பெரிய அவமானம். அதனால பேய்க்கு அவமான பிரச்சனை. மனுஷனுக்கே அவமானம் இல்லையா? பேய் என்ன விளக்க மாத்தாடி வாங்கி பழகி இருக்கு வைத்தியக்காரி. அதல்ல இல்லையா? எதுக்கு இதை சொன்னான்னா தமிழன் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் அதுல உணர்ந்து வச்சிருக்கான். எப்படி? உலக்க எதுக்கு போடுறதுன்னா
இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்க. சரிங்க சரிங்க. நாளைக்கு வரும் சந்ததிகளுக்கு நீ சொல்லி கொடு. நான் சொல்லி தருவேன் எல்லாத்துக்கும். நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது இந்த உலக்கைய அப்படி தாண்டி தான் வரணும். எங்க இருக்கு உலக்க? அப்படி இருக்க மாதிரி நினைச்சுக்க. ஓ கற்பனையா? இதுன்னு ஹரிச்சந்திரா நாடகமா உரல உலக்கையெல்லாம் கொண்டு வரேன். தாண்டு 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 அப்பாடி தாண்டிட்டியா? இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. அட நினைச்சுக்கடி. சரி 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 சரி. அப்ப நீ உலக்கைய குனிஞ்சு பார்க்கணும். பார்த்துட்டு உன் மனசு நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ரைட் ரைட். நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். நல்ல உலக்க. உலக்க உடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. அரிசி குத்தும் அக்கா மகளே வலிக்கவில்லையா? இப்படி குத்துனா நல்லா குத்தலாம். அப்படி நெல்லு குத்தச்சுன்னா இந்த குத்து குத்திட்டு கிடக்கு. இருக்கு குத்துறேன். ரைட். இப்ப இது உலக்கைக்கு சரிங்க. விளக்குமாறு போடுறானே அது ஏன்? அதுதான் பேய் அடிச்சிருவோன்ட்டு அது அவமான பிரச்சனை. அது அல்ல. நல்லா கவனமா கேட்டுக்கங்க பார். இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். அந்த உலக்க அது மாதிரி இருக்கணும். அந்த விளக்கம் அந்த உலக்க அது மாதிரி ஒழுக்கமா இருக்கணும். கண்ட கண்ட உரல்ல போய் குத்தி புட்டு அப்புறம் இந்த உரலுக்கு வரக்கூடாது. சட்டம் உரலுக்கு தானே தவிர உலக்கைக்கு கிடையாது. சரி. சட்டம் உலக்கைக்கு செல்லாது. ஏன் தெரியுமா? இப்போ உன் வீட்டுல உரல் கிடக்கு. இருக்கு. உன் வீட்டுல இருக்க உலக்க பூணு கலடு வச்சு. ஐயோ கற்பனைக்கு கூட இருக்கணுமா அது? அப்ப நீ என்ன செய்யணும்னா பக்கத்து வீட்டுல போய் அக்கா கொஞ்சம் நெல்லு குத்தணும்க்கா, கொஞ்சம் உலக்கைய கொடுங்க அப்படின்னா அவங்க வீட்டுல மூலையில சாத்தி வச்சிருப்பா. அந்த உலக்கை எடுத்து கொடுப்பா. சரி. நீ வாங்கி கொடுத்து 4 குத்து குத்திட்டு திரும்ப கூட கொடுத்துடலாம். கொடுத்துடணும். அடுத்த தெருல இருந்து 2 பேர் கம்பி அடிக்கணும்க்கா, உலக்கை கொடுப்பா கொடுப்பாங்க. குத்திட்டு கொண்டே கொடுத்துருவாங்க. சரி. அப்படி ஏரியா முழுக்க போய் குத்திட்டு அந்த உலக்கை வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிடும். அந்த மூளைக்கு போயிடும். ஆவது இங்க உலக்க நல்லா இருக்கு, உரல் தான் கொஞ்சம் மழுமழுன்னு கிடக்கு, உருட்ட முடியாது. உங்க உரலை கொடுங்கன்னு எவனா உரட்டிட்டு வந்து போய் குத்தி இருக்காங்க, நகர்த்த முடியாது. அதனால சட்டம் உரலுக்கு தானே தவிர உலக்கைக்கு செல்லாது என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டாரவர்களே, அடிச்சு கூறாதீங்க, நரம்பு தளர்ச்சி வந்து. ஆர்டர் ஆர்டர். ஓகே நன்றி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இத காட்டுல அந்த கருக்கருவா போடுறானே ஐயா, அதுவும் இரும்பு தானே. அதல்ல, இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய பார்க்கலாம் நினைச்சேன்னா உன் புருஷன் உன்னைய கருக்கருவால குறைன்னு அறுத்து போடுவாண்டி. அந்த கருக்கருவா தெரிஞ்சுக்க, விவரம் தெரியாம பேசாத. பேச்சு பேச மேல கைய வைக்கிற, அப்ப கீழே வைக்கவா? முடிஞ்சா வை. என்னடா உன் மாமியாடா? ஏய் போட்டுருவேன். என்ன தொட்டு பேசுற துராஜனா? என்னப்பா இப்படிலாம் பண்ண பேசாத. அண்ணன் மாமா மோரே பாரு, அத்தைய புடிங்க. சரி சரி சரி, விடு விடு விடு. துராஜனா அப்பா உங்க குடும்ப பிரச்சனை நீங்க வச்சுக்கங்க, சொல்லி வை. மேல தொட்டு பேசுறாப்ல. விடு. தொடல என்ன பேட தொட்டா அண்ணா. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம எதையாச்சும் புள்ளைய போட்டு அமுக்கு என் பேரு உருள்ட்டும். நடிக்காத. நடிக்கிறதானே என் வேலையே. சரி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வியாபாரம் தொழில் பண்றியா? Come on, tell me. நான் 7 வயசுல இளநீ வித்தவன், 16 வயசுல பழச்சு நின்னவன். ஏறு 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 ஏறு, முடிஞ்சா ஏறு, உட்காந்து ஏறு, படுத்து ஏறு, சாட்சி ஏறு, நல்லா ஏறு, அரிகரன் ஏறு, விஜய ஏறு. ஏலா ஏறா? ஐயோ நான் ரூ போடலே, லூ போட்டேன். லூ போட்டியா? உனக்கு அதுக்கு அது இனிமே 2 பேருக்கு தேவையில்லதான். ஏய் நான் கேட்டேன். அது உனக்கு அப்ப எனக்கு இல்லனா அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன? அது பொம்பளையால் பேசுற சமாச்சாரம் அல்லன்னு சொல்ல வரேன். எங்களையே விக்காத உம்மா அம்மா ஓத்தாட் பாடிட்டு இருக்க. நான் பாடுனதுக்கே திட்டிட்டு இருந்தாங்க. நீ வேற பாடுற. அம்மா யாருக்கு? எங்க அம்மா, எங்க அம்மா, உங்க அம்மா, உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க அம்மா, உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க அம்மா நம்மள சேர்த்து அப்படி நல்லா பாடிருக்காங்கல்ல. எங்களையே விக்காத அம்மா, எங்களையே தெரியாது அம்மா. நான் பார்த்து இந்த வேலை செஞ்சாதான்.
மாத்துவோமா? மாத்துவோம். இப்ப திரும்பிக்கிறியா? நடராஜண்ணே, என்னடி? ஒண்ணு இந்த ஆளு இதுல வாய வச்சு- ஏய், சீ. ஹலோ நாயா. இங்க பாரு பல்லு பட்டிருக்கு பாரு. ஆமா என்னது ஐயோ, நான் என்ன நாயா? ஏங்க அந்த பாசி அறுற அளவுக்கு எனக்கு வந்து ஐயோ, கருமமே. நான் முகத்தை தாண்டா குனிஞ்சு அந்த பார்த்தேன். பாசி அறுற அளவுக்கு அவ பல்ல புடிச்சு கட்டிச்சு இருக்கிறது. ஒரே பாரு. அப்ப பரவாயில்லடா, நீங்க அநியாயத்துக்கு பேசுறீங்க. கூசுது கூசுது கூசுது. ஹாய் விஜி, நான்தான் நான்தான். ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா? நல்லா கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் சாதக சொல்லுவேன். நல்லா பேசுகிறேன். ஆமா நல்லா பேச எல்லாமே சொல்லுவாங்க. பேசலன்னா உங்ககிட்ட குடும்பம் நடத்த முடியுமா? நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கேளுங்க. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஐயோ, ஏய், என்னடி? டேமேஜ் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். அட, மேரேஜ் ஆயிடுச்சா? அடி பேய் பிடிச்ச சிரிக்கி. எதுக்கு பிடிச்சிருக்கியா? இல்ல நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ஜிப்பு வந்துருச்சு. சிப்பா வந்துருச்சா? அது இல்ல, சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு நம் கல்யாணம் ஆகலை. நிஜமாவா? பொண்ணு பார்க்குறாங்க. நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். எவ்வளவு நாளைக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம்ல. டேய், நீ மைண்டு வயசு நினச்சி மைக்கில் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை கொல்ல போகிறேன். சரி சொல்லுங்க, நான் கேட்குறேன். இல்லை, இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் காசு ஒன்றா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டோம்னா சரி. இன்னொரு 8 வருஷம் போச்சுனாக்கா ஒரே தான் நேராக திருக்கடையூரில் போய் 60 கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னைய கூப்பிடுவீங்கல்ல? திருக்கடையூர் போய் அதான் பண்ணணுமா? ஏயா அதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி. பக்கத்துல தான் தஞ்சாவூர்ல இருந்து உடனே வந்துருவேன். ஆனா யாரு கூடன்னு சொல்லிருங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் மட்டும்தான் ஆகல. மற்றதெல்லாம் முடிஞ்சாக்க? ஐயோ, அப்படியேப்பட்ட பிள்ளையா நானு? அந்நிய ஆணவன் சுண்டு வர கூட என் மேல பட்டதில்ல. நல்ல வேலை கொஞ்சம் பயந்து போயிட்டுண்டாங்க. சரி 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 சரி. ஐ லவ் யூ. அப்படின்னா என்னங்க? நான் உன்னைய காதலிக்கிறேன். நிஜமாவா? ஐ மீட் யூ. என்னது? எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். என்னன்னு? ஐ மீட் யூ. ஐ மீட் யூ அப்படின்னா என்னன்னு? இப்படி ஒரு இங்கிலீஷ் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, ஓகே, தட்ஸ் ஆல். அம்மா விஜய் அவரை கட்டிக்கிறியா? ஆமாண்ணே. யா, சந்தோஷம். நீனே ஆசைப்பட்ட அவரே கட்டிக்க. அப்பா, என்ன உன் வாயிலேருந்து இன்னைக்கு தாண்டா ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கு. ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆளு சூப்பர் ஸ்டார் மாதிரி, சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிய. வெளி தோற்றம் அப்படிதான் இருக்கும். அம்மா நாடகம் டேய், நீ அவரே கட்டிக்க. ஆனா இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளைனோட பார்க்காம மரியாதைலாம் வந்தோன்னு பேசிட்டேன். ஆமாண்ணே, பேசிட்டேன். சரியா? முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு. ஏப்பா, நீ மன்னிப்பு கேட்க வேணாமா? அது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கேட்டுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்க போனா இனிமே தினமும் நான் விழுந்து விழுந்து தானே மன்னிப்பு இதம்மா கேட்கணும். நீ ஃபர்ஸ்ட் நைட்ல மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டியன்னா கேட்டுச்சா? அதுல நீ முடிவு பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா. வாயை மூடுங்கடா, அப்படி பயிரு. பூரா பயிலும் திறந்தா அப்படித்தாண்ட திறக்கிறீங்க. ஐயோ, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுண்ணே. உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லட்டுமா? சொல்லுங்க. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன, மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனை காதலுக்கு ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே
சலனம் என்ன காணிக்கைதான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீரான் தொடமாட்டேன். உன்னையால் ஒரு பெண்ணை நீரான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உயிர் போனாலும் சலனம் என்ன காணிக்கிறான் அன்பு காணிக்கிறான் அன்பு காணிக்கிறான் நன்றி நன்றி. என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட உடைச்சிட்டேன். உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா உடைச்சு பேசு. இந்த கொட்டுறேன் பாருங்க. இப்ப உங்களை பார்த்ததோ என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? இந்த மாதிரி பக்கம் மேல வந்தா மனசு இன்பம். ஓஹோ. இந்த மாதிரி ரசிகர்கள் அமைஞ்சா மனசு இன்பம். இந்த மாதிரி மைக் செட் வந்தா மனசு இன்பம். ஆர்பி ஹரிஹரன் மேடைக்கு வந்தாலே மனசு இன்பம் தான். இன்பமே சாகசராடகம் இங்கே பொன்னொளி சிந்திடும் உந்தன் பெண்மையோ பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே நெஞ்சனை போதுமே காதலர் பூமுகர் நானே உந்தன் பேர் பெண்மையோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ வெண்பனி கூட்டமோ காதலர் பூமுகம் நானே
உந்தன் பேரை